தகவல்களை பெறுகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்கள். விஜய் அவர்களுடைய அந்த உரையின் முழுமையான விவரங்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 பக்கங்களை கொண்ட விரிவான ஒரு அறிக்கையை அவர் படித்திருக்கின்றார். மிக மிக முக்கியமாக நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை தனது பேச்சில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். கிராமப்புற மாணவர்களுக்கும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் நீட் தேர்வு எதிராக இருக்கிறது, அதனால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மிக முக்கியமான விஷயத்தை அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 1.5 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருகிறது. உலகளாவிய அளவில் நிச்சயமற்ற பொருளாதார சூழல்களுக்கு இடையிலும் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் வலுவான பொருளாதார அமைப்பு மற்றும் தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை பிரதிபலிக்கும் வகையில் நாங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று முதல்வர் அழுத்தம் திருத்தமாக தனது அந்த பேச்சை முன்வைத்திருக்கின்றார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு என்பதிலும் தமிழ்நாடு மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது என்ற விஷயத்தையும் கூறியிருக்கின்றார். உயர்தர மருத்துவ சிகிச்சையை மேலும் வலுப்படுத்தவும், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கல்வியை வழங்கவும், எளிதில் மருத்துவ வசதிகள் கிடைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையில் கோயம்புத்தூரில் அமைக்க அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் மிக முக்கியமான 3வது கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். முதல் விஷயம் நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது. 2வது, நாங்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார மாநிலம், எனவே எங்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு. 3வது, தமிழ்நாட்டில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும், கோயம்புத்தூரில் அமைக்க வேண்டும் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது பேசியிருக்கிறார். அந்த நேரு சந்திப்பு என்பது தனிப்பட்ட முறையிலான சந்திப்பாக நடந்திருக்கின்றது.